ஒரு குளக்கரையில ஒரு மீன் பிடிக்கிறவன் முகம் பார்க்குற கண்ணாடியோடு நின்றுட்டு இருந்திருக்கான். ஆனா முகம் பார்க்குற கண்ணாடியோட மீன் பிடிக்கிறவன் நிற்கிறான்னு ஒருத்தர் வந்து, என்னையா பண்ற? நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு எப்படி மீன் பிடிப்பேன்? இந்த டெக்னிக்கை வச்சுதாங்க நான் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், ரொம்ப பொருள் சேர்த்துட்டேன், பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். எப்படிப்பா சொல்லு, என்ன ரகசியம்? உடனே சொன்னான், 1000 ரூபா கொடு, அப்பதான் அந்த ரகசியத்தை சொல்லுவேன். நான் எப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறான், சரி இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு 1000 ரூபா கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவன் சொல்றான், அந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா, இதை அப்படியே குளக்கரையில் இப்படியே வச்சுக்கிட்டே நிற்பேன். இந்த சூரிய ஒளி இதுல பட்ட உடனே அந்த வெளிச்சத்தை மீன்கள்கிட்ட காமிப்பேன். மீன் அப்படியே குழம்பி போயிடும். உடனே ஓடி போய் பிடிச்சிருவேன். இன்னும் என்னை பைத்தியனே நினைச்சிட்டு இருக்கேன்னு. இப்படி பிடிச்சா அப்புறம் மீனை பிடிக்க முடியும், இவ்வளவு சம்பாதிக்க முடியும். சரி, இன்னைக்கு நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்க? சிரிச்சுக்கிட்டே சொன்னான், உன்னையும் சேர்த்து 9 மீன். அவன் மீனை பிடிக்கல, ஆளை பிடிச்சிருக்கான். இவனோட சேர்ந்து 9000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். இன்னைக்கு காலம், இன்னைக்கு வாழ்க்கை, இன்றைக்கு நாம் சந்திக்கிற நபர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.